முனிவர் ஒருவர் சிவபக்தனாக இருந்து கொண்டு சிவனை நேரில் பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர். முனிவருக்கு வயது 92. முனிவரின் எண்ணத்தை புரிந்து கொண்டு சிவன் எத்தனையோ தடவை தன் ரூபத்தை மாற்றி காட்சி கொடுத்தார். ஆனால் முனிவரோ இதை புரிந்து கொள்ளாமல் சிவனை பார்க்க முடியவில்லையே என்றே ஏக்கத்தில் இத்தனை வயது வரை வாழ்ந்துவிட்டார். ஒருநாள் முனிவர் தனியாக அமர்ந்திருக்கும் பொழுது சிவன் வண்டு ரூபம் எடுத்து முனிவரை சுற்றியே பறந்து கொண்டிருந்தது. முனிவர் எரிச்சல் பட்டு தட்டுத் தடுமாறி எழுந்து, வண்டு நம்மை சுற்றியே வருகிறது, இதை கொல்லாமல் விடக்கூடாது என்று நினைத்தார். முனிவரின் எண்ணத்தை தெரிந்து கொண்டு வண்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டது. சிவன் எத்தனை ரூபம் எடுத்து முனிவர் அருகில் சென்றாலும் ஒரு முனிவராக இருந்து கொண்டு கண்டு கொள்ளத் தெரியவில்லையே, இவரை என்னவென்று சொல்வது? முனிவரோ சிவனை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணம்தான் இருக்கிறதே தவிர எந்த ரூபம் எடுத்தாலும் கண்டுபிடித்து விடுவேன் என்ற எண்ணத்திற்கே போகவில்லை. நாம் ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பல வழிகளில் சிந்திக்க வேண்டும். நாம் நினைத்தது நம் அருகில் வந்து நின்றாலும் அதன் அருமை நமக்கு தெரியாது. அன்பே சிவம். நன்றி.